ஃபங்க்ஷன் ஆக்சிஸ் இப்போ அப்போ நான் என்ன டைரக்ஷனில் மூவ் பண்ணாலும் எப்படி மூவ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். உங்களுக்கு மூவ்மெண்ட்ஸ் எந்த ப்ராப்ளம் இல்லை. என்ன டைரக்ஷன்? ஓகே, என்ன ஆக்சிஸ்? ஆக்சிஸ் ஓகே. இந்த ஃபோல்டர் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 113 MB என்ன சார்? நம்ம ஆக்சுவலாக கோபோர்ட்டில் என்னென்ன பேசிக்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம். கோடிங்கில் என்னென்ன பேசிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு கோபோர்ட் கண்ட்ரோல் பண்ணாலும் பார்த்தோம். இப்போ அட்வான்ஸ் அப்ளிகேஷன்னா பின் பிக்கிங்கோட ஃபோல்டர் தான் அமைச்சிருக்கேன். ஏதாவது நினைக்கிறீங்களா? சிங்குலாரிட்டி என்னென்ன சிங்குலாரிட்டி ஷோல்டர், எல்போ. சரி, சிங்குலாரிட்டி எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லுங்க. சிங்குலாரிட்டி நான் என்ன தெரியும், சிங்குலாரிட்டி எப்படி அவாய்ட் பண்ணுறது சொல்லிடுறேன். இங்கே இருக்க ஞாபகம் அதான் எப்படி பண்றது. ஓகே, ஒரு சாஃப்ட்வேர் பேர் சொல்லிருக்கேன், மூவிக்குன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் பேர் சொல்லியிருக்கேன். சொன்னேன், சொல்லி முடிச்சாச்சுன்னு சொன்னேன். நீங்கள் நோட் பண்ணிருக்கீங்க. மூவிக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. சாஃப்ட்வேரில் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறோம்னா அது எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுறோம்னு அது ட்ரெஜெக்டரி கொடுத்ததுக்கு அப்புறமா சிங்குலாரிட்டி அது வருமா வராதான் அது சொல்லுவோம். நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். இன்டர்பிரேட்டர் ஓபன் பண்ணீங்களா? இன்டர்பிரேட்டர் ஓபன் போய் சொல்லுங்க. அது பேர் தான் இன்டர்பிரேட்டர். தேர்ட் இயர் ஏடிஎஸ் அடுத்த வருஷம் பிளேஸ்மெண்ட். கோபோர்ட் சிமுலேஷன் பற்றி நான் சொல்லியிருக்கேன். கோபோர்ட்லேயே கோபோர்ட் ப்ரோலேயே வந்து இந்த இடத்துல சிமுலேஷன் வரும்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? வரும்னு சொல்லியிருக்கேன்னா இது வந்து ஒரு பேசிக் தான். இதுவே கசிபோன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. எல்லாரும் கேட்குறீங்க. நோட்ஸ் வேணும்னா நான் இந்த ஷேர் போடுறேன், நீங்கள் ஷேர் பண்ணி பார்ப்போங்க, எழுதிக்கோங்க. நோட்ஸ் கசிபோன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. இது சிமுலேஷனுக்கும் டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் சொன்ன மூவிக்குன்ற சாஃப்ட்வேர் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு எந்த ட்ரெஜெக்டரின்னு சொன்னோம்னா சிங்குலாரிட்டி எரர் வருமா வராதான் நம்ம சொன்னாங்க. இதே மாதிரி கசிபோ அப்படின்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு 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 என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த இடத்துல கோபோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டாஸ்க்கை அதை ரன் பண்ணோம்னா அது வந்து எரர் வருமா இல்லை ஸ்மூத்தாக ரன் ஆகுமான்ட்டு கசிபோவில் காட்டும். கசிபோ அதனால் வந்து சிமுலேஷனுக்கும் டெஸ்டிங்க்கும் யூஸ் ஆகும். இது என்விரான்மெண்ட்லாம் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். நம்ம இப்போ ஏஆர் விஆர்லாம் பார்த்துருக்கீங்க, விஆர்லாம் பார்த்துருக்கீங்க. விஆர் நம்ம கேம் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அந்த கேம் டெவலப் பண்ணி நீங்கள் கண்ணில் போட்டு விளையாண்டிங்கன்னா எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் கசிபோ. இதில் ஆக்சுவலாக 2 டைப்ஸ் தான் நம்ம வந்து சிமுலேட் பண்ணிக்கலாம். ஒன்று நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டாக வந்து
போட்டு இப்போ லைக் கோபோர்ட் வச்சுட்டு கிரிப்பர் தனியாக ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி சிமுலேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அட் அ டைமாக டோபோர்ட்டோட டோபோர்ட் தானே டோபோர்ட் நோவா ஃபைல்ட்டு நம்ம போட்டு வச்சுட்டு சிமுலேட் கொடுத்துட்டோம்னா நம்ம கோடிங் போட்டிருக்கோம்ல உங்களுக்கு சென்ட் பண்ணல அந்த கோடிங்கை அதில் அப்லோட் பண்ணோம்னா அதில் என்னென்ன டாஸ்க் இருக்கோ அது ரன் பண்ணுறதுக்கும் ரன் ஆகும். ஸோ அப்போ சிமுலேட் ஆகும் நம்ம பண்ணது கரெக்டாக இல்லையான்னு தெரியும். ஸ்மூத்தாக ரன் ஆகுதா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, எரர் வருதா, இல்லை எங்கேயாவது மாடிஃபிகேஷன் ஆக வாய்ப்பு இருக்கா, எல்லாமே அதில் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே இது வந்து பெனிஃபிட்ஸ்னா காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ரியல் டைமில் பண்ணி பார்க்கும்போது இங்கே லேப்டாப்பில் ஹிட் ஆகிடுச்சுன்னா லேப்டாப் காஸ்ட் வந்து வேஸ்ட் ஆகிடும், இல்லை கோபோர்ட் கூட ஏதோ டேமேஜ் ஆகலாம். பட் கசிபோட சிமுலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம நடக்க போகிற ரிசல்ட்டை முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓப்பன் பண்ணிட்டீங்களா? ரைட் நம்ம ஓப்பன் பண்ண சொன்னேன் போடுவாங்க நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க என்ன இது பைச்சான் பைச்சான் ஃபோல்டரே அப்படியே அவங்க கண்டுபிடியா பைச்சான் ஃபோல்டரே அப்படியே பைச்சான் அதோட மெயின் பேஸ் ஃபோல்டர் வந்து டவுன்லோட் பண்ணிருக்கேன் அப்படியே அனுப்பி விடுங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்களா? அங்கே அவங்க அனுப்பின இது வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஓப்பன் கொடுத்தா ஓப்பன் ஆகும். இல்லைன்னா அதில் ஓப்பன் ஆப்ஷன் பைச்சான் காட்டுச்சுன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் சேலஞ்சஸும் இருக்குது கசிபோல. அக்ஷிதா ஃபோனில் ஓப்பன் இது சேலஞ்சஸும் இருக்கு. இதுல ரியல் டைமா நம்ம சிமுலேட் தானே பண்ணி பார்க்குறோம். இந்த சிமுலேஷன் வந்து ரியல் வேர்ல்டு வரும்போது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. லைக் வந்து அங்கே நடக்கிறது இங்கே நடக்காமல் இருக்கலாம். ப்ரொசீஜர் அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் அங்கே ஒர்க் ஆனது இங்கே ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். ரியல் டைம் இஷ்யூஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. சிமுலேஷன் லிமிடேஷன்ஸ் இருக்கு. சிமுலேஷனில் நம்ம எல்லாமே பண்ணி பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ அந்த சேலஞ்சஸ்லாம் அந்த கசிபோ இருக்கு. ஓப்பன் பண்ணிட்டா ஓப்பன் ஆகலையா? ரைட் சார். இதோட லொக்கேஷன் வந்து சுற்றி கேட்டுக்கோங்க. ஆனதுக்கு அப்புறமா அந்த பின் பிக்கிங்கோட லொக்கேஷன் வந்து காப்பி பண்ணிட்டு அந்த பாத்திரம் போடுறது கண்ட்ரோல்ஸ் போட்டு ஓப்பன் போட்டு கொடுக்கணும். ஃபோல்டருக்குள்ள போட்டு இந்த பார்ட்டை ப்ளேஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா வந்துச்சா? ஓகே டிஸ்பிளே ஒரு நியூ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ப்ராஜெக்ட் ட்ரஸ்ட் ப்ராஜெக்ட் நியூ விண்டோ. ஓகே இதுதான் ஃபோல்டரு. இதெல்லாம் ஃபுல்லாக கோடே எழுதலாம். இப்போ நம்ம பின் பிக்கிங் யூஸ் கேஸ் பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக கோபோர்ட்டில் நிறைய யூஸ் கேஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியும். நான் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் சொன்னது தான், ஆட்டோமேஷனில் ரிப்பீட்டேட்டிவாக பண்ணுற எல்லா டாஸ்க்குமே பண்ண முடியும். ஒன் சச் ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் வந்து பின் பிக்கிங். பின் பிக்கிங்னா ஒன்றும் இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெத்தட் ஸ்டாண்டர்ட்
ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பின்னு ஒரு பின்னை ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த பின்னில் ஃபுல்லாக ஷாங்க்ஸ் இருக்காங்க, மெட்டல் ஷாங்க்ஸ் இருக்காங்க. ஷாங்க்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இது வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியுது போல்ட் மாதிரி இருக்குதா, ஏதோ கொஞ்சம் பிக் சைஸ் போல்ட் இருக்குது. இதில் த்ரெட்டிங் பண்ணிங்கன்னா இது போல்ட், ஓகேவா? அது வரைக்கும் இது மெட்டல் ஷாங்க். இப்போ த்ரெட் பண்ணணும் தெரியும்ல, இது வந்து கட் பண்ணுவாங்கல்ல, நட்டு வந்து டைட் பண்ணுறது. ஸோ த்ரெட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஸ்டோனும் எடுத்து வச்சு த்ரெட்டிங் மிஷினாக த்ரெட் பண்ண மாட்டாங்க, அது வந்து லேட் ஆகும். இது ஒரு ரிப்பீட்டடிவ் டாஸ்க் தானே, இது எடுத்து வச்சு த்ரெட் பண்ணுவோம், அதை எடுத்து வச்சுருவாங்க. இது ரிப்பீட்டடிவ் டாஸ்க் தானே, இதுக்கு மேன் தேவையில்லை. ஏன்னா இந்த மாதிரி ரிப்பீட்டடிவ் டாஸ்கில் நான் மேன் ஃபோர்ஸ் உரைச்சோம்னா காம்ப்ளெக்ஸான திங்க் பண்ணுற டாஸ்கில் மேன் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஆட்டோமேஷன்ஸில் கோபோஸ் வச்சு யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த மாதிரி நிறைய பெட்டர் சயின்ஸ் வந்து அந்த இது வந்து ஒரு 95% போல்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இது ஒரு 90% வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி தான் சொல்லுவோம் மாடல். சொல்லுச்சுன்னா நம்ம எது வந்து மோஸ்ட் ஹையஸ்ட் அப்ராக்சிமேட் இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம், ஓகேவா? ஏன்னா இது வந்து 95% போல்டாக இருந்துச்சுன்னா அப்போ போல்டாக இல்லாமல் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை பிக் பண்ணுறோம், பிக் பண்ணிட்டு இது ஒரு ரெட் ரோலிங் மிஷினாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பில்லில் விற்கும், மிஷினில் விற்கும், வச்சதுக்கப்புறமா ரெட்டிங் நடக்கும். நடந்ததுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு போயிட்டு பில்லில் போட்டு, ஓகே, இதை நம்ம யூஸ் கேஸ் இதை வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம், ஓகேவா? அதுக்கான ஃபோல்டர் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். அதான் இங்கே ப்ராசஸாக எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு வாட்டி வாட்ச் பார்ப்போம். நம்ம பெருசாக எதுவும் யூஸ் பண்ணல, ஒரு இண்டஸ்ட்ரியல் கேமரா யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கோபோர்ட் இருக்குது, மெட்டல் சாம்சங் பிக் அண்ட் பிளேஸ் பண்ணுறது பார்த்தீங்களா? ஓகே, இப்போ இதில் வந்து ரெண்டு பார்ட்டாக போகலாம். ஒன்று வந்து கோபோர்ட் ஆட்டோமேஷன் மாடல், இன்னொன்று ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் மாடல். நம்ம இந்த டீப் லேர்னிங் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் மாடல்லாம் நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோபோர்ட்டை எப்படி ஆட்டோமேட் பண்ணுறோம், ஓகேவா? நம்ம இதோட ப்ராசஸ் எப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன். இதை வந்து சாம்பிளாக ஃபோட்டோஸ் எடுக்கிறோம், ஃபோட்டோஸ் எடுக்கிற ட்ரெயின் பண்ணுறோம், டெஸ்டிங் டேட்டா வச்சு டெஸ்டிங் டேட்டா இதை டெஸ்டிங் டேட்டா இங்கே ஒரு கேமரா ஃபீட் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறோம், இன்ஃபரன்ஸ் பண்ணுறோம். அது கரெக்டாக மெட்டலாக இல்லையான்னு சொல்லுவோம். சொன்னதுக்கப்புறம் கோபோர்ட் போகும், பிக் பண்ணுவோம், ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே, இதில் வந்து ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் கோடு டீப் லேர்னிங் பற்றி நாளைக்கு பார்க்கலாம். அது தவிர இந்த லேர்னிங் பண்ணுவோம், ஓகேவா? இதோட மொத்த கோட் வந்து உங்களுக்கு அனுப்பிடுங்க ஃபோல்டர்ஸில். அது வந்து ஆல்ரெடி இருந்தது தான் இருக்கும், கோபோர்ட் பேசிக்ஸ் இருக்கும். கோபோர்ட் பேசிக்ஸ்லேருந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், ஓகேவா? ஆனால் இது இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம், ஆனால் நாங்கள் ஏன் அப்படி பண்ணல, சாஃப்ட்வேர்லேயே பண்ணலாம்ல, ஏன் பண்ணல ஐடியா இருக்கா? ஏன் பண்ணல இது ஐடியா இருக்கா? போட முடியாம பண்ணுறோம், அது ஓகே. பட் ஏன் அப்படி போடும் நம்ம ஸ்டெப்க்கு? நியூரல் நெட்வொர்க்ஸ் தான் பார்த்துருப்பாங்க, டீப் நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்போ படிச்சிருக்கு. கரெக்டாக பொசிஷன் வருது, கீழே கரெக்டாக இறங்குது. ஏன் க்ளோஸே ஆகல? போடலாம் போடுது அதான் கேட்குறேன். ஏன் சாப்பிட்டீங்க சொன்னேன், ட்ரிப்பர் எப்படி க்ளோஸ் ஆகும்? இந்த மாதிரி ட்ரிப்பர் ஏர் ஃப்ளோ கம்ப்ரஷர், ஏர் கம்ப்ரஷர் ஆன் பண்ணால் தான் க்ளோஸ் ஆகும். கோடே பார்க்கணும், அது வந்து கோபோர்ட்டோட பேசிக். இன்னைக்கு யூஸ் கேஸோட பேசிக். கோடெலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இங்கே ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். அதான் ஏர் ஃப்ளோலாம் ஆன் பண்ணலாம், டைம் சிம்பிளாக
சவுண்ட் வந்து ஒரு டிக் டிக்கு சத்தம் எடுத்தாங்க வரும்போது. அது இங்கே வரும்போது கேட்கல, தள்ளி வேற எங்கே போனால் கேட்டால் அது க்ளோஸ் ஆகும் சொல்லலாம். அது இங்கே வந்து ஸ்லோவாக வருது இல்லை, இங்கேருந்து இங்கே ஸ்லோவாக வருது இல்லை, வர்றதுக்குள்ளேயே ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகிடுது. ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் டைம் போகுது. அந்த ஃபங்க்ஷனை டக்குன்னு கால் பண்ணிட்டு போகிறாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி தள்ளி வந்து டிலே பண்ணும். என்ன பண்ணுறது தெரியும், ஸ்லீப் போட்டு போட்டுதான். ஓகே, லாஜிக் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கேமரா ஃபீல்டு, இது வந்து ஆக்சுவலாக இக்ரோ கேமரா இண்டஸ்ட்ரியல் கேமரா. இந்த கேமராவில் வந்து இவங்களே ஒரு கோட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க கேமரா வந்து எடுக்கிறது. அப்படி இல்லைன்னா நீங்கள் எல்லாரும் ஓப்பன் சீரி படிச்சிங்களா? ஓப்பன் சீரி வச்சு கேமராவோட ஃபீட் வாங்கலாம். ஓப்பன் சீரி வச்சு கேமராவோட ஃபீடை வீடியோவும் வாங்கலாம், வீடியோவும் வாங்கலாம், இமேஜும் வாங்கலாம். நம்ம இப்போதைக்கு வாங்கியிருக்கிறது இமேஜ், பட் வீடியோவோட செக்ஷன் போடும் இருக்குது. ரெண்டுத்துல எது போட்டுறதுனால ஓகே. இப்போ நம்ம ஆட்டோமேஷனுக்கு எது தேவைன்னா வீடியோவாக தேவை. இப்போ நம்ம R&D ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால பிஓசி பண்ணுறதுனால பிக்சர் வச்சுருக்கோம். R&D இது ரியல் ஆட்டோமேஷன் வீடியோ ஏன் வேணும்னா, இப்போ ஒரு போல்டு பிக் பண்ணிடுச்சு, எடுத்து போய் வச்சிருச்சு, திரும்ப ஹோம் பொசிஷன் வரும்போது அப்போ அதோட இமேஜ் என்ன வரும். ஸோ இப்போ வீடியோ வரணும்னா பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ வீடியோ யூஸ் பண்ணுறோம். ஓப்பன் சீரி வச்சு வீடியோ வாங்கிக்கலாம், ஃபீட் வாங்கிக்கலாம். வாங்குற ஃபீட் என்ன பண்ணுறோம்னா, அப்படியே ஒரு பிக்சராக வாங்குறோமோ இல்லை வீடியோவை வாங்குறோமோ, அதாவது ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் மாடலுக்கு பாஸ் பண்ணுறோம். எதுக்கு? இன்ஃபரன்ஸ். இதுதான் என்னது டெஸ்ட் டேட்டா. டெஸ்ட் டேட்டா என்னன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு சொல்லுங்கள். டெஸ்ட் டேட்டானா இப்போது டெஸ்ட் பண்ணுறோமா, இது போல்டாக இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறோமா. ஸோ இது டெஸ்டிங் டேட்டா. ஒரு ட்ரைனிங் டேட்டானா இது ஆங்கிளாக டிஃப்ரெண்ட் ஆங்கிளாக ஃபோட்டோ எடுத்து ட்ரெயின் பண்ணுவோம் அந்த மாடல். இதுதான் போல்ட்டு, இதுதான் ஹெட்டு அப்படின்னு ட்ரெயின் பண்ணுவோம். அது ட்ரைனிங் டேட்டா. அதே கொஸ்டினில் இப்படி வச்சு நான் ஒரு ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். இதே கொஸ்டின் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சு இப்போ நான் ஃபோட்டோ எடுத்து ஃபீட் கொடுக்குறது, அதுதான் டெஸ்டிங் டேட்டா. இந்த டெஸ்டிங் டேட்டாவை அது கண்டுபிடிச்சி சொல்லுதா இல்லையான்னு இன்ஃபரன்ஸ். ஓகேவா? அது சொல்லணும். இப்போ அதனால தான் இந்த ஃபீடை கேமராவிலேருந்து எடுத்து மாடலில் அனுப்புவோம். மாடலுக்கு அனுப்புனதுக்கப்புறமா அந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் மாடல் ரன் ஆகி இப்போ போல்ட்டா இல்லை வேறு ஏதாச்சும் சொல்லுவோம். போல்ட்டாக இருந்தால் இது என்ன பார்ட், டெயில் பார்ட், இது என்ன பார்ட், ஹெட்டா, இது மாதிரி இருக்கா, ஹெட் போட்டு. ஸோ எது ஹெட்டு இது டெயில்ன்றதை வச்சு அது எந்த டேரக்ஷனில் இருக்குன்னு சொல்லலாம். இப்போது ஹெட்டு இந்த பக்கம் ஃபேஸ் ஆகிடுச்சு, அது தெரியுதா? ஹெட் இந்த பக்கம் ஃபேஸ் ஆகிடுச்சுன்னா அது டேரக்ஷனில் ஃபேஸ் ஆகிருக்குன்றதை வச்சு இப்போ 0 டிகிரியிலிருந்து எந்த டிகிரி வரைக்கும் ரொட்டேட் பண்ணால் இதை எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து 0 டிகிரின்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்குது. இப்போ ஒரு எவ்வளோ டிகிரி ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கும் அப்படி கண்டுபிடிச்சி அதை நம்ம ஃபீட் பண்ணுறது. இப்போ இதில் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னா கேமரா ஃபீட் பண்ணுறதை வச்சு ஹெட்டு நம்ம தான் சொல்லிடுவோம், இதுதான் ஹெட்டு இருக்குது, இப்போ இதுக்கிட்ட மாடலுக்கு. ஸோ ஹெட்டு எந்த டேரக்ஷன் இருக்குது நான் சொல்லுவோம். அந்த வர டேரக்ஷன் இருக்குது. நம்ம ஒரு சின்னதாக ஒரு லைன் எழுதி எல்லாம் இருக்காங்க. லைன் எழுதி இந்த பக்கம் இருந்துச்சுன்னா இந்த 0 டிகிரிலேருந்து இவ்வளோ தூரம் இருந்துச்சுன்னா கிரிப்பர் வந்து இப்படி வந்து நிற்கிறா ஃபஸ்ட்டு, அப்புறம் ரொட்டேட் ஆகுதா பார்த்தீங்களா? ரொட்டேட் ஆச்சா? ஏன் ரொட்டேட் ஆகுதுன்னா அந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சு அந்த ஆங்கிள் வந்து ஏற்ற மாதிரி ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆனதுக்கப்புறமா கீழே போகிற மாதிரி இசட் ஆக்சஸ் மட்டும் மைனஸ் பண்ணுற மாதிரி, ஒரு இசட் ஆக்சஸ் பிலோ தான் மைனஸ் தான் வரும் இல்லையா, இசட் ஆக்சஸ் மட்டும் டவுன் பண்ணுற மாதிரி டவுன் பண்ணி கிளிக் பண்ணுறதுக்கு என்ன நான் சொன்னல டூல்ஸ் டிஓஜி ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஃபங்க்ஷனை ஆன் பண்ணால் கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் மேலே எழுதுறதுக்கு என்ன பண்ணுவோம், இங்கேருந்து இங்கே வரணும். என்ன பண்ணுவோம், இங்கேருந்து இங்கே வரணும், பிக் பண்ணி சொல்கிறேன். இங்கேருந்து இங்கே வரணும். என்ன பண்ணணும், இசட் ப்ளஸ் கொடுக்கலாமா? மேலே வருமா? போட்டு தான் கேட்குறேன். இங்கேருந்து இசட் ப்ளஸ் கொடுத்தா இங்கே வருமா? ஒரு பர்டிகுலர் மில்லிமீட்டர் மேலே இருக்கும். தூக்குறது வருமா? இங்கேருந்து வினோட பொசிஷன் சொல்லிட்டோம்னா நாங்கள் போய் விட்டுருவோம். ஓகேவா? இல்லை கீழே வந்து கீழே இறக்கி விடணும் விட்டுருவோம். இப்படிலாம் லாஜிக் புரியுதா? ஓகே. இப்போ நீங்கள் இதை கேட்கலாம்ல, ஃபீட் எடுக்கிறது ஓகே, இது வோல்ட்டுக்கு மாடல் டிடெக்ட் பண்ணிச்சு ஓகே, இது இந்த ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஃபீல்ட் ஆஃப் ஏரியாவில் ஃபீல்ட் ஆஃப் வியூவில் இந்த போல்ட் இங்கே தான் இருக்குன்னு அது வந்து தெரியும். கேமராவில் இது என்னன்னு தான் சொல்லுவோம். கேமராவில் இப்போ இங்கேருந்து இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் சொல்கிற அளவுக்கு 3D கேமரா, 2D கேமரா. ஓகேவா? 3D கேமரா ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அது காசு அதிகம், காசு வைஸ் அது அதிகம். ஸோ
இப்போ நம்ம இதை வந்து ஒரு செக்ஷனில் வைக்கிறோன்னா கூட சரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். இந்த ஆட்டோமேஷன் ப்ராசஸ் நிறைய செக்ஷன் இருக்கும் இண்டஸ்ட்ரியில். ஒரே இடத்துல இதை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஏ செக்ஷன் இருக்கும், பின்னு ஒரு செக்ஷன் இருக்கும், சின்னு ஒரு செக்ஷன் இருக்கும், எல்லா இடத்துலையும் இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு இண்டஸ்ட்ரியல் 3D கேமரா வாங்கி வைக்கிறது காசு ரொம்ப அதிகம். ஸோ ஒரு 2D கேமராலே நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? கலந்து சொல்லுங்க, தப்பாக தான் வரும். ஐடியா சொல்லுங்க. ஓகே, அது லென்த் வந்து இந்த ஃபீட் போடுறது இதோட லென்த் சொல்லுவோம். இந்த பாக்ஸில் ஃபீட் ஆஃப் ஃபீல்டில் இந்த வோல்ட் எந்த எப்படி எப்படி கண்டுபிடிக்கும்? உங்கள் ஐடியா ஏதாவது தான் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். மெசேஜ்லாம் பண்ணுறீங்க சொல்லுங்க. என்ன சொல்லணுமா? இந்த ஃபீல்ட் ஆஃப் ஃபீல்டில் இந்த வோல்ட்டுக்கு இங்கே எப்படி வச்சுக்கோங்க. இங்கே எல்லாம் இந்த வோல்ட் இருக்கு. இப்போது இந்த வோல்ட் இங்கே தான் இருக்குன்னு தெரிய வைக்கலாம். கோபோர்டுக்கு இந்த வோல்ட் இந்த இடத்துல தான் இருக்கா. அங்கேருந்து நீங்கள் வா அப்படின்னு எப்படி சொல்லுவாங்க? அது எல்லாம் உங்க அறிவு இருக்கா? கேமரா தனி எக்ஸ்டர்னல் டிவைஸ் இருக்கு. கேமரா அதுக்கா என்ன டேரக்ஷன் கேட்குறேன். இப்போ நான் இந்த இடத்துல தான் எப்பயுமே இருக்குன்னா நான் டேரக்ஷன் கொடுத்துருவேன். அந்த பின்ல கொட்டி கிடக்கும். இந்த மாதிரி வேற ஒரு 100-200 கொட்டி கிடக்கும். எடுத்து போன்றேன். இப்போ கடைக்கு தான் ஃபுல்லாக கிடக்கு எடுத்துருச்சு. இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாக தெரியாது, இந்த பக்கம் ஃபுல்லாக அது இந்த பக்கம் தேடிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இங்கே இல்லை, இந்த பக்கம் தான் இருக்குன்னு அது எப்படி தெரியும்? அது கேமரா விஷயமும் இல்லை, தனி அது எக்ஸ்டர்னல். அது ஒரு ஆள் போலவே இருக்கும்ல. கொஞ்சம் சொல்லிட்டு பார்த்தா நான் ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி ரிப்பீட்டட் டாஸ்க் ஒர்க் கொடுக்கக்கூடாது, காம்ப்ளெக்ஸாக திங்க் பண்ணுன்றதுக்காக தான் ஆட்டோமேஷனே பண்ணுறேன். அப்படியே ஒரு ஆள் வரணும். சரி, நான் சொல்லவா? நாங்கள் இதில் ஒரு நிறைய அப்ரோச் இருக்காது. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு அப்ரோச் யூஸ் பண்ணுறோம். இப்போது ஒரு 3 டேஸில் வந்து போர்டு வச்சுக்கோங்க. இப்போது இந்த கேமரா எடுத்துச்சுன்னா என்னவா இருக்கும் அந்த பிக்சர்? 2D பிக்சர் தான். பிக்சர்ஸ் என்ன கன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம்? வோல்ட் கன்சிஸ்ட் பண்ணி கேமரா அதெல்லாம் தெரியாது. கேமரா சைட்லேருந்து பார்த்தோன்னா ஒரு இமேஜில் என்ன இருக்கும்? அது பேர் டாட் 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 தான் இருக்கும். அது பேர் பிக்சல்ஸ். பிக்சல்ஸ் அந்த பிக்சல்ஸ் அப்போது நிறைய பிக்சல்ஸ் சேர்ந்து ஒரு இமேஜ் ஒரு எக்கச்சக்கமான பிக்சல்ஸ் இருக்கும். கேமராவோட ரெசல்யூஷன் பொறுத்த முடியும், அதோட சைஸ் பொறுத்த வரையும் பிக்சல்ஸ் வேரி ஆகலாம். இப்போது இந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ ஒரு சைஸ்ன்னு சொல்லிட்டு அதில் ஒரு ரெசல்யூஷன் காட்டலாம். அந்த ரெசல்யூஷன்னா ஒன்றும் இல்லை, 1270 × 256னா ஹைட்டில் லென்த்தில் 1276 பிக்சல்ஸ் இருக்குது, பிரெத்தில் 270 பிக்சல்ஸ் இருக்குது. அதுதான் ரெசல்யூஷன். ஓகேவா? 4Kலாம் போடும்போது 1080லாம் போட்டு 1080 போடுவாங்க. 1080னா 1080 பிக்சல் லென்த்தில் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? புரியுதா இருக்கும்? இப்போ பிக்சல்ஸை வச்சு அவன் லொக்கேஷன் கண்டுபிடிக்கணும். எப்படின்னா இப்போது இங்கே ஒரு இடத்துல பாயிண்ட் வச்சுருக்கேன்னா தெரியுதா இருக்கும். இந்த பாயிண்டோட லொக்கேஷனை நம்ம கோபோர்டுக்கு இன்சர்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த லொக்கேஷனில் இருந்து ஒவ்வொரு போர்டு ஷாம்பும் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப இது கஷ்டமாக இருக்கும், ஈஸி தான். ஒரு ஃபோட்டோ எடுத்தால் என்ன வரும்? பிக்சல்ஸ் வரும்னா பிக்சல்ஸ். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் எந்த பிக்சல் அப்படின்னு நம்ம ஃபீட்லேருந்து வாங்குவோம். ஏன்னா அது தெரியும், அதுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். பிக்சல் மட்டும் தான் தெரியும், வோல்ட்டுன்னா தெரியும். பிக்சல்னா என்னன்னு அது தெரியும்ல. ஸோ இந்த லொக்கேஷன் எந்த பிக்சல் இருக்குன்னு நம்ம வாங்குவோம். ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் மாடல்லேருந்து இதுக்கு கேட்டு வாங்குவோம். ஓகேவா? வாங்கின பிக்சலை மில்லிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேவா? அது ஃபார்ம் இருக்க நான் காட்டலாம். மில்லிமீட்டரை கன்வெர்ட் பண்ணுவோம். சம்திங் அரௌண்ட் 3.5 mm இஸ் ஈக்குவல் டு 1 பிக்சல். ஒரு பிக்சல்னா 3.5 mm மில்லிமீட்டர். ஓகேவா? அதில் சேஞ்ச் ஆகும். ஒரு ஃபார்முலா இருக்கிறதால ஃபார்முலா காட்டுறேன். ஓகேவா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த இடத்துல இருந்து எக்ஸ் டைரக்ஷன்லையும் ஒய் டைரக்ஷன்லையும், எக்ஸ் டைரக்ஷன்னா இப்போ மூவ் பண்ணுறது ஒரு சென்டர் பாயிண்ட்டுக்கு காட்டுங்களா? சென்டர் பாயிண்ட்
பாயிண்ட்லேருந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இதோட சென்டர் பாயிண்ட் எவ்வளோ எக்ஸ் மூவ் பண்ணும், எவ்வளோ ஒய் ஆக்சிஸ் வரும், லொக்கேஷன் வரும். இது ரெண்டும் தெரிஞ்சுன்னா இந்த இடத்துல புரியுதா? இப்போ கிராஃப் சிம்பிள் கிராஃப் வந்துச்சுன்னா இப்போ பிக் பண்ணிடலாமா? பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆங்கிள் சொல்லுவோம். ஓகே, இப்படி தான் நம்ம ஒரு ஷேங்க் மெட்டல் ஷேங்க் வந்து இந்த இடத்துல தான் எடுத்து முடியுது. அதுதான் சொன்னேன், நிறைய மெத்தட் நான் யூஸ் பண்ணுறது. அதான் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த மெட்டல் ஷேங்க் நீங்கள் தான் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி ஐடியா இருக்கா சொல்லுங்கள். நல்லா தான் யூஸ் பண்ணி பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. எப்பயுமே ஒரு சொல்யூஷன் வந்து ஒரு வே தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. மெயின் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கலாம். அது நம்மளுக்கு எது எஃபிஷியண்ட்டாக இருக்கோ ஆப்டிமைஸாக இருக்கோ அதான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? எங்களுக்கு நிறைய சொல்யூஷன் யூஸ் பண்ணி பார்த்தோம், எதுலேயும் பர்ஃபெக்டாக ரிசல்ட் வரும். இதுக்கு தான் வந்து அதனால் நாங்கள் இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது பெஸ்ட் சொல்யூஷன் வந்துச்சுன்னா சொல்லுங்கள், நாங்கள் ட்ரை பண்ணி போகிறோம். இல்லை உங்களுக்கு ஏதாவது திங்க் பண்ணுங்க, இதை பற்றி நாலேஜ் நான் கெயின் பண்ணுறதுனால இருந்தால் திங்க் பண்ணி சொல்லுங்க. இதெல்லாம் பண்ணால் கிரிட்டிக்கல் திங்கிங் யூஸ் ஆகும். அது இம்ப்ரூவ் நீங்கள் யோசிக்கலாம். ஆப்டிடியூட் கிரிட்டிக்கல் திங்கிங் கேட்காங்க யோசிச்சு தான் யோசிச்சு இந்த மாதிரி பார்க்கலாம். நம்ம ப்ராஜெக்ட் லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணாது இருக்குல்ல. ஆக்சுவலாக இது ஒரு பிஓசி மட்டும் இல்லை, கோபோட்டில் இன்னும் 2-3 பிஓசி பண்ணியிருக்கோம். அதில் இன்னொரு பிஓசி கூட நான் பண்ணி காட்டுறேன் டைம் வச்சுனா. அது என்ன பிஓசினா, இப்போ நான் வந்து ஒரு ஸ்டேட் யூனிவர்ஸ் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் நீங்கள் ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கான்செப்டோட ப்ரூஃப் காட்டுறீங்கள. சாஃப்ட்வேராக இருந்தால் ப்ரூஃப் ஈஸியாக காட்டலாம். ப்ரோட்டோடைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் பிஓசி. யாராவது லைன் நல்லா கேட்டாங்க பிஓசி கேட்டாங்க, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பிஓசி நான் எதுவும் தெரியாது. ஓகேவா? அது எது சொன்னேன்? அடுத்த பிஓசி பற்றி பார்க்க போகலாம். அடுத்த பிஓசி நான் பார்த்தீங்க பிஓசி நல்லா சொல்லியிருக்கீங்க. ஓகே, இது ஒரு பிஓசி, ஒரு யூஸ் கேஸ். இதே மாதிரி கோபோட்டில் ஆட்டோமேஷன் நிறைய யூஸ் கேஸ் இருக்குது. நம்ம ஒரு 2-3 யூஸ் கேஸ் பண்ணுறோம். ஓகேவா? உணவு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுக்கு க்யூவில் இருக்குது. ஆனால் ஒரு 2வது யூஸ் கேஸ் என்னென்னா, இது நான் உங்களுக்கு டைமில் தான் இன்றைக்கே பண்ணி காட்டுறேன். ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே வைக்கிறோம். போஸ்ட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே வைக்கிறோம். வைக்கிறேன் ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே வைக்கிறேன். இந்த ஆப்ஜெக்டோட எட்ஜஸில் எனக்கு பில்ட் பண்ணணும். இந்த ஆப்ஜெக்ட்ஸோட எட்ஜஸில் எனக்கு வெல்டிங் வெல்டிங் இதை ஃபஸ்ட் இயரில் பண்ணி வெல்டிங் பண்ணணும். நீங்கள் அதெல்லாம் என்ன பண்ணீங்க? கையால் பண்ணிக்கலாம். நம்ம அதுவும் ஒரு ரிப்பீட்டேட்டிவ் ப்ராசஸ் தானே. இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணுறீங்க, எல்லா ப்ராடக்ட்லையும் எனக்கு நீங்கள் தான் கரெக்டாக வெல்ட் பண்ணணும். இது ரிப்பீட்டேட்டிவ் ப்ராசஸ் தானே. இது ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ அவ்வளோ பெரிய அளவில் இருக்குது. ஸோ இதோட எட்ஜஸை நம்ம கண்டுபிடிக்கணும். எட்ஜஸ் கண்டுபிடிச்சி நம்ம இதை வந்து வெல்டிங் பண்ணணும். இதில் நாங்கள் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் எப்படி பண்ணியிருக்கோம், நம்ம வெல்டிங் மிஷின்லாம் வச்சு பண்ணுற அளவுக்கு இங்கே வெல்டிங்லாம் இல்லை. ஸோ நம்ம ஒர்க் என்விரான்மெண்ட் இது ஒன்று இண்டஸ்ட்ரியல் ஏரியா இல்லைன்றதுனால ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் எப்படி பண்ணியிருக்கோம்னா, ஒரு பென்சிலோ இல்லை ஒரு நீடிலோ ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எது கிரிப்பர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போது ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் மாடல் எக்ஸ்டிடெக்ஷன் மாடல் அப்படின்னா எட்ஜஸை டிடெக்ட் பண்ணுறோம். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எட்ஜஸை டிடெக்ட் பண்ணுறோம். டிடெக்ட் பண்ணிட்டு அதோட கோஆர்டினேட்ஸை எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? இப்போ ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தேன். பிக்சல்ஸை ஃபோட்டோவில் பிக்சல்ஸை வச்சு ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் பண்ணுறீங்களா, அதோட பிக்சல்ஸை வச்சு அதை எம்எம்ல கன்வெர்ட் பண்ணி ஒரு சென்டர் பாயிண்ட்டாக ஏதோ ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் வந்து நம்மளாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து கோபோட்டு கொடுத்து அங்கேருந்து எவ்வளோ டேரக்ஷனில் வந்தால் எப்படி பண்ண முடியும் கொடுத்துட்டு இதோட கோஆர்டினேட்ஸை அதுக்கு அப்லோட் பண்ணணும். இன்புட் கொடுத்தோம்னா
அது வந்து நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு சென்டர் பாயிண்ட்டு கொடுத்தீங்கன்னா அதோட ட்ரெஜெக்டரி பிளான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகும். கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போகும். இல்லை இங்கேருந்து இங்கே வந்து நான் இப்படி தான் போகணும் இல்லை, இப்படியும் போகணும், எப்படி வேணால் போகலாம். ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகணுன்றதுனா ஒரு சென்டர் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகும். ஓகேவா? இந்த மாதிரி இதை வெல்ட் பண்ணலாம். நம்ம இப்போ பென்சில் வச்சு பண்ணுறதுனால ஒரு டயக்ராம் மாதிரி ட்ரா ஆகுமா, இதுவே இதே அப்படியே போடுங்க, அந்த இடத்துல வெல்டிங் வச்சு பண்ணிங்கன்னா வெல்ட் ஆகிடுமா. இது ஒரு யூஸ் கேஸ். ஓகேவா? ஆட்டோமேஷன் ஆஃப் வெல்டிங். நெக்ஸ்ட் யூஸ் கேஸ் வந்து ஃபேப்ரிக் ஃபிட்டிங். ஓகே, இப்போது திருப்பூர் சைட்லாம் போனீங்கன்னா அங்கே ஃபுல்லாகவே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் தான் இருக்குமா. திருப்பூர் சைட்லாம் போனீங்கன்னா ஃபுல்லாகவே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் தான் இருக்குமா. அங்கே இப்போது ஒரு ஷர்ட் ரெடி பண்ணுறாங்க. எப்படி ரெடி பண்ணுவாங்க? இன்னொரு சிம்பிளாக இருக்கேன். இப்போது பார்ட்டாக ரெடி பண்ணுவாங்க. இப்போ காலர் செக்ஷன் தனியாக வரும், இந்த சைட் தனியாக இருக்கும், இந்த சைட் தனியாக இருக்கும், பேக் சைட் தனியாக இருக்கும். இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி இல்லை பிரிண்ட் எடுக்கணும்னா அது தனி மிஷின் இருக்கும்ல பிரிண்டிங்லாம், இதெல்லாம் தனித்தனியாக இருக்கும். ஒரு செக்ஷன் ஒவ்வொன்றா அடுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த ஒரு பீஸ்னால் ஒன்றே ஒன்று மட்டும் இருக்காது, இதே மாதிரி ஒரு 20-30 நாள் அடுக்கி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணோம்னா அது ஒவ்வொரு ஆளாக எடுத்து பிரிண்ட் பண்ணணும். பிரிண்டிங் மிஷினில் வச்சுருவாங்க, அது பிரிண்ட் பண்ணும். இது ரிப்பீட்டட் ப்ராசஸ் தான், எடுத்து வைக்கிறது. ஓகே, திருப்பூர் சைட்லலாம் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா மேன் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம சைடில் இருக்க ஆளுங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம காசு அதிகமாக கேட்கும் ஒர்க். அதனால நார்த் இந்தியாவிலேருந்து வர மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னா ஏதாவது மிஷினில் ஃபால்ட்டோ இல்லை கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அவங்க எங்கேயா வெளில போயிடுவாங்க, அப்போ கூப்பிட வர மாட்டாங்க. ஓகேவா? ஏன்னா அவங்க நம்ம சொல்கிறது கேட்க மாட்டாங்க. அவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க சொல்கிறது தான் பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்கள நம்ம சொல்ல முடியும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க்கு மேன் ஃபோர்ஸை கட் பண்ணிட்டு ஆட்டோமேஷன் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஃப்ரண்ட் பீஸ் தான் இருக்குது. ஃப்ரண்ட் பீஸில் இது காலர் இல்லை, கை இல்லை, எதுவும் இல்லை, இது மட்டும் ஒரு செக்ஷனில் ரெடி ஆகும். ஓகேவா? இந்த பீஸே பிரிண்ட்லாம் இருக்காது, இந்த பீஸை கட் மட்டும் பண்ணி வைப்பாங்க. இந்த பீஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த பிரிண்ட் போடணும்னா இது ஒவ்வொன்றா இது அடிக்கிருக்கும் ஃபுல்லாக இதே மாதிரி பீஸ். இது எடுத்துகிட்டு போய் வச்சு இதை பேஸ்ட் பண்ணிட்டு பிரிண்டிங் மிஷினில் வச்சோன்னா அது பிரிண்ட் ஆகுமா. எடுத்துகிட்டு வைக்கிறதுக்கு மேன் ஃபோர்ஸ் தேவையா? இது ரிப்பீட்டேட்டிவ் கிளாஸ் தான், யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் இங்கேருந்து இதை பிக் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம கோபோர்ட் ஆட்டோமேஷன் பண்ணலாம். ஆட்டோமேஷன் பண்ணுறோமா? இப்போது இதுவே ஒரு சிங்கிள் கிளாத்தாக இருந்தால் ஈஸியாக பிக் பண்ணிக்கலாம். பட் சிங்கிள் பீஸாக இருக்காது, நிறைய இதே மாதிரி பீஸாக அடுக்கி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை ஒன்று ஒன்றா பிக் பண்ணணும், ரெண்டாக எடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்னா நம்ம வேக்யூம் இருக்குல்ல, வேக்யூம் என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணணும். என்ன ப்ராசஸ் க்ளீன் பண்ணணும்? வேக்யூம் க்ளீன் பண்ணணும். வேக்யூம் தான் வேக்யூம் என்ன பண்ணணும், செக் பண்ணணும். செக் பண்ண புரிஞ்சிடும். அப்படி பண்ணாமல் நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ஏர் ஃப்ளோ கொடுத்தா என்ன பண்ணுவோம், தூக்குச்சுன்னா அப்போ ஒரு ட்ரிப்பரை வச்சு குக் பண்ணிக்கலாமா. ஓகேவா? ஸோ ஒரு எண்ட் எஃபெக்டர் எப்படி நம்ம இருக்கோம்னா இந்த இடத்துல ஷார்ப்பாக ஒரு நீடில் மாதிரி வச்சுக்குவோம். அந்த நீடில் வந்து இதுக்குள்ளே போனோடனே அந்த இடத்துல ஒரு ஏர் ஃப்ளோ வந்தால் நம்ம தூக்குமா. அந்த எண்ட் எஃபெக்டர் பக்கத்துலேயே ஏர் ஃப்ளோ பக்கத்துலேயே ஒரு ட்ரிப்பர் இருக்கும், அந்த ட்ரிப்பர் இதை பிக் பண்ணுவோம். பிக் பண்ணி போக்குவரத்து தூக்கிட்டு போயிட்டு வச்சிடும். ஓகே, இந்த எண்ட் எஃபெக்டர் யூஸ் பண்ணி நம்ம இந்த ரிப்பீட்டட் டாஸ்க்கை ஆட்டோமேட் பண்ணலாம். இது வந்து மூணாவது யூஸ். இது ஒன்றும் பண்ணல, இது பண்ணிகிட்டே இருக்கும். எண்ட் எஃபெக்டர் ஏன்னா இது கஸ்டமைஸ் எண்ட் எஃபெக்டர் 3 வேணும். அது பின் வேணும், இது உள்ளே போகிறதுக்கு ஏர் ஃப்ளோ கொடுக்கணும், அதுக்கு வேக்யூம் பண்ணணும். எண்ட் எஃபெக்டரும் இதுக்கு ரிப்பரும் இதில் இருக்குது. 3மே ஒரே எண்ட் எஃபெக்டரில் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம எடுக்கணும். எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற டிஷர்ட்டு நீ பிரிண்டிங் கீழே வந்து பிரிண்டிங் கீழே வந்து இப்படி பிடிச்சி தூக்கும்போது கீழே உங்களுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கும். இப்படி பிடிச்சி முட்டிக்கு தேவையாச்சுன்னா அவங்களுக்கு அங்கேயே ஸ்டாப் ஆகிடும். அந்த டிஷர்ட் வந்து ப்ரொடக்ஷன் போகாது. அதனால என்ன டிஷர்ட் இப்படி இருக்குதுன்னா நம்ம சொன்ன மாதிரி ஜேசிபி பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பர்ஸ் ரெடி பண்ணி கீழே வந்து ஏர் கொடுத்தா இங்கேருந்து இப்போ வந்து கிளிப்பிங் வந்துச்சு, இங்கேருந்து ஏர் கொடுத்தா அவங்க டிஷர்ட் எடுத்துருக்கோம். அப்போ மேலே கிளிப் பண்ணால் கூட இங்கே கொடுக்கும், கீழே ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டு இருக்கும். நேற்று ஃபுல்லாக வந்து ஒரு தடவை போயிட்டு திருப்பி வரணும். இதுக்கு இந்தியாவில் ப்ரிப்பர்ஸ் கிடையாது, இந்த டைப் சைனாவில் தான் இருக்குது. சைனாவில் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. நம்மளே இங்கே வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
நம்மளே ரெடி பண்ணுறோம் கஸ்டமைஸ்டு இன்டர்ஃபேஸ். இதுக்கு இந்த மாதிரி போட்டிருக்கீங்க இன்டர்ஃபேஸ். இப்போ இதே வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் இதே வந்து எடுத்து வச்சுருக்கீங்களா, எடுத்து இந்த மாதிரி லைனாக வைக்கும்போது இதே ஒரு 100 பீஸ் வந்துடும். அந்த 100 பீஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது? 100 பீஸ் வந்து சிங்கிள் பீஸ் எடுக்கணும். எப்படி இருக்கலாம்? இதே மாதிரி டிஷர்ட் இதே சிங்கிள்லேயே 100 பீஸ் டைட்டாக இருக்குது. என்ன வேக்கிங் யூஸ் பண்ணணும்? கஸ்டமைஸ் பண்ணுற கடையில் வேக்கிங் எப்படி வேக்கிங் பண்ணுவீங்க? உங்ககிட்ட ஒரு வேக்கிங் கொடுத்துட்டாங்க, எப்படி வேக்கிங் பண்ணுவீங்க? வெளியே கொடுத்தா அது கிளிப் மாதிரி மூவ் பண்ணுது. ஒரு சைடு காற்று கொடுக்கும்போது கிளிப்பு க்ளோஸ் ஆகும், ஒரு சைடு காற்று கொடுக்கும், கிளிப் ஓப்பன் ஆகும். இந்த வேக்கிங் வந்து காற்று எப்படி கொடுத்தா வேக்கிங் பண்ணுவோம். அதுக்கு வெளியே நான் ஏர் கொடுத்தேன்னா கீழே வேக்கிங் பண்ணுவோம். அது எப்படி பண்ணுறது? ஃப்ளோவில் இது என்னது? இது என்னது? இங்கே வந்து காற்று வந்து ஏர் கொடுக்குறது பாசிட்டிவ், ரிப்பீட்டாக எடுத்தது மைனஸ். இந்த வேலையை செய்கிறது தான் எனக்கு ரொம்ப ஏர் இது வழியாக கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கிற வந்து இது வந்து பேக்கிங்கை மாற்றணும், இருக்கிற கரெக்டாக மாற்றணும். அப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு போஸ்ட் கொடுத்து இது வழியாக கொடுத்தீங்கன்னா வேக்யூம் ஆகும். ஆனால் இந்த வேக்யூம் டிஷர்ட்டை ஃபிட் பண்ணுமா பண்ணாங்க. ஏன் ஏன் இது ஒன்று நான் இந்த வேக்யூம் கன்வெர்ட் எல்லாம் போட்டு வேக்யூம் பண்ணி கொடுத்துட்டேன். இது 2 வேக்யூம் கொடுத்தீங்க, டிஷர்ட் வேக்யூம் வச்சுட்டேன், எடுக்குமா எடுக்காது? வேக்யூமில் தான் இருக்குது. கன்வெர்ட் எல்லாம் போட்டு மாற்றிட்டேன், சத்தம் இது எல்லாத்தையும் எடுக்கும். டிஷர்ட் எடுக்குமா இருக்கு? இல்லை கேட்குறேன், சொல்லுங்க, யோசிங்க. வேக்யூம் எப்படி வேக்யூம் பண்ணுறது? வேக்யூமோட ஐடியா எல்லாம் இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் இருக்குங்க. வேக்யூம் இருக்குது, டிஷர்ட்டில் வச்சா தூக்கமாக தூக்காதா? இங்கே தூக்கலாம், எப்படி தூக்கம் சொல்லுங்கள், ஏன் தூக்கா சொல்லுங்கள்? Actually, full t-shirt தூக்காது. அந்த part of இந்த இடத்துல மட்டும் தூக்கணும். ஓகே, நான் சொல்ல ஓகே ஓகே. எப்படி தூக்கம்? என்ன process கேக்குறீங்க? எப்படி தூக்கணும் பண்ணி காட்டுங்க. பை வந்து பிளாஸ்டிக். நீங்க வேக்யூம் பண்ணும்போது கீழே எதுவுமே அது பாசிட்டிவ் மைனஸ் மாத்தாது. இது வந்து ஒட்டிக்கும் தூக்கிக்கும். t-shirt எப்படி தூக்கணும்? கிளாத் எப்படி தூக்கும்? பனியன் கிளாத் எந்த கிளாத்துமே ஃபேப்ரிக்குமே தூக்காது. ஏன் தூக்காதுன்னு கேட்டீங்கன்னா இது மேலே இந்த ஆப்ஜெக்ட் கொட்டும் போது இது பாசிட்டிவ் மைனஸ் எதுவுமே மாறாது, ஒட்டிக்கும், வேலை முடிஞ்சிடும். இதுக்கு கீழே ஆறு கீழே இழுத்துக்கிட்டே இருக்கும். எப்படி அது ஒட்டும்? இது பிரீத்தபிள் மெட்டீரியல் இல்லை. காற்று உள்ளது எல்லாம் வரும். பேசிக்கான விஷயத்தை கேட்குறேன், நான் பொண்ணு கேட்டேன் நான். என்ன சொல்றீங்க? இது பேசிக்கான விஷயம், அதெல்லாம் விட்டுருங்க. பேசிக்கான விஷயம் வந்து பிரீத்தபிள். அதுதான் சொன்னேன், ஒரு நாள் தூக்காது, 2 மூணு தூக்கும். 2 3 இப்போ வேக்யூம்னா என்னவே வேக்யூமோட கான்செப்ட் என்ன? சத்தம் நான் போகும்போது பண்ணி காட்டுறேன். கம்ப்ரஸர் போட்டு இப்போ வீடியோ போட்டு கம்ப்ரஸர் போட்டு வேக்யூம் பண்ணி காட்டுறேன். வேக்யூமோட பர்பஸ் என்ன? செட் பண்ணுவோம், ஏரை செட் பண்ணுவோம். செட் பண்ணும்போது கண்டினியூஸாக இங்கே ஏர் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணுங்க. இந்த பாட்டில் வேக்யூம் பண்ணிட்டேன், இங்க வந்து போயிட்டு ஆஃப் பண்ணி இப்போ இதுல வந்து பிரீத்தபிள் கிடையாது, இது வந்து பிளாஸ்டிக். ஓகேவா, இதில் ஹோல்ஸ்லாம் இல்லை. ஸோ உள்ளே இருந்து காற்றெல்லாம் எங்கேருந்து வராது. ஓகேவா, இதை அப்படியே பிக் பண்ணிடுவோம். இதில் நான் இங்கே வேக்யூம் கொடுத்துருக்கும்போது என்ன பண்ணுவோம், ஏரை வந்து இழுக்குமா, செட் பண்ணும்போது ஹோல்ஸ் வழி உள்ள ஏர் போகும்ல, ஏர் கண்டினியூஸாக இதுக்குள்ளே போயிட்டே இருக்கும். எப்படி இருந்தாலும் உள்ள இப்போ நீங்கள் டிஷர்ட் போட்டீங்கன்னா உள்ள காற்று வரும்ல. இந்த ஃபர்ஸ்ட் டிஷர்ட்டே அதை போய் ஒட்டாது. நீ எப்படி 100 டிஷர்ட்டை வச்சு போடுவ? அன்னுனா நெகட்டிவ் பாசிட்டிவ். நெகட்டிவ் பண்ணா தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க. அது வந்து என்னன்னு சொல்லுங்க. கண்ட்ரோலர் மாதிரி இது சும்மா. இப்போது நம்ம இந்த ஓஸ் வழியாக ஏர் ஃப்ளோ பண்ணுறோமா, ஏர் ஃப்ளோ பண்ணதுக்கப்புறமா அது எப்படி செட் பண்ணுது? ஃப்ளோனா காற்று அடிக்கிறது எப்படி செட் பண்ணுது? ஓகே, அதுதான் இது பண்ணுது. நீங்கள் இதில் ஏர் ஃப்ளோ கொடுத்தோன்னா இந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்கா தெரியல, ஒரு சட்டம் வாங்கிடுங்க. உள்ள வந்து ரோஷன் சரிங்களா, இந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் இருக்கும். இது வழியாக காற்று வரும்.
காற்றோட சவுண்ட் வரதுனால தான் சைலண்ட் வச்சுருக்காங்க. இது வெளியே காற்று வெளியே போகும். வெளியே போனால் என்ன ஆகும், இந்த இடத்துல ஒரு ரோடு ப்ரெஷர் உருவாகும். ஸோ வெளியே போக போக இந்த கொடுத்துருக்க டியூப் வழியாக அதை கனெக்ட் பண்ணிக்கணும். இங்கேருந்து இழுக்க பார்க்கணும், ஃபாஸ்ட்டாக வெளியே போக முடியாது. இங்கேருந்து இழுக்க பார்க்கணும், இழுக்க பார்க்கும்போது அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணி செட் ஆகும். இதுதான் வேக்யூம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இதெல்லாம் நீ போட்டோம்னா ஃப்ளோ தான் ஆகும், இழுக்காது. வேக்யூம் டன் கணக்கில் கூட தூக்கலாம். ஆனால் இவ்வளோ சின்ன ஃபேப்ரிக் அதை தூக்க முடியும். ஒரு லாரியை கூட தூக்கி வைக்கும் வேக்யூம். அது மாதிரி நம்ம ஆட் பண்ணுவோம். நம்ம கோல்ஸும் பெருசாக இருக்கும். அதையே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. சாஸ்டர் தானே, யாரும் எது பண்ண முடியாதுன்னு நம்ம பண்ணணும். இப்போ இதெல்லாம் இதாலும் பண்ண முடியல, இது வேற எதாவது பண்ண முடியும். அதெல்லாம் நான் பண்ணுறேன். இந்த வேக்யூமாக பண்ண முடியல, பட் ஆனால் தூக்கவே இதுக்கும் அந்த டிஷர்ட்டுக்கும் கனெக்டே இல்லாமல் தூக்கத்து அதே நான் கனெக்ட் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த வேக்யூமுக்கும் டச்சே இல்லாமல் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கும். அது ஓகே. அடுக்கி வச்சிருந்தா நான் தூக்கும் போது 2 டிஷர்ட்டாக வராது. என்ன செய்யணும்? நீ சொல்றது அந்த சொல்றீங்க. ஒரு 100 டிஷர்ட் வச்சுட்டாங்க மேலே அடுக்கி வச்சிருக்கேன். எனக்கு வந்து இது 2 சேமா இருக்கும். இப்போ வேற வேற இதுல சைஸ் வருது. அவங்க அடுக்கி வச்சு தான் யூஸ் பண்றாங்க. அவங்க ப்ராசஸ் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண முடியும்? ஒரு இந்த ரெடியாகி வந்து அடுக்கி வச்சிடறாங்க. இதை நாங்கள் எடுக்கணும். எடுக்கும்போது நீ சொல்ற கிரிப்பர் யூஸ் பண்ணா இந்த ஒரு லேயர் மட்டும் வராமல் இந்த 2 லேயர் வரதுனாலும் வராதுன்னு சொன்னீங்க. இந்த போல்ட்டை 1000 இமேஜ் எடுத்து எல்லா ஆங்கிள்லையும் அந்த பின்குள்ள வச்சு 1000 வாட்டி அதை ஃபோட்டோ எடுத்து அதை டீப் லேர்னிங்ல டைரக்ட் பண்ணி இதுதான் போல்டு, இது எட்டு, இது ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஒர்க் பண்ணிருந்தோம். முடிஞ்சிருச்சு, பண்ணி முடிச்சாச்சு. ஒர்க் பண்ணுறது ஒரு மந்த்துக்கு முன்னாடி முடிச்சு. ஒரு 3 months 3.5 months ஒர்க் பண்ணுவோம்னா 2 months ஒர்க் பண்ணுறோம். 2 months இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 1.5 மாதத்துக்கு எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பிக் பண்ணாது. ஆனால் ஒரு 2 months கிட்ட வரும்போது பிக் பண்ணுச்சு. பட் ஆனால் எரர் சொல்லுவோம் 90-95% பிக் பண்ண முடியாது. ஒரு போர்டு இருக்கும். அது ஏன்னா நான் இந்த இடத்துல வச்சு பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சு பண்ணும்போது ஒரு பெல்ட் தெரியுது. பெல்ட் மாதிரி எனக்கு ஃபீல்டு இருக்குது. இந்த ஃபீல்ட் ஆஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வேறு டிஸ்டன்ஸ் வரும், இந்த இடத்துல வேறு டிஸ்டன்ஸ் வரும். ஹைட் டிஃபரன்ஸ் இந்த இடத்துல லைட் கம்மியாக இருக்குது, லைட் அதிகமாக இருக்குல்ல. இப்போ நான் இப்படி இறக்கும்போது ஜி வந்து எந்த இடத்துல ஒரு ஆங்கிள் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், இது வந்து கொஞ்சம் கீழே ஆகுமா, ஸோ வேரி ஆகுமா, ஸோ பிக் பண்ண முடியல எங்களால். ஸோ அதனால் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் பார்த்து அங்கே பண்ணி கன்வெர்ட் பண்ணணுமா ஃபஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம் எல்லாமே இருக்கும். ஓகே, நான் வந்து உங்களுக்கு எப்படி எப்படிலாம் உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் டீப் லேர்னிங் நீங்கள் 3 பேரும் டிஎல்லாம் வந்துருக்குல்ல, டீப் லேர்னிங் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் பண்ணிருக்கீங்க. டீப் லேர்னிங் முடிஞ்சிச்சு. இப்போ பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணி பார்க்கலாம். நீ பண்ணி காமிச்சிருக்கோம். அவங்க வீட்டில் வீட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக சொல்லலை. இப்போ என்ன சர்ச் பண்ண பாருங்க. லேண்ட் போர்ட்டில் தான் நம்ம ஃபீடு இருக்கும். ஓகேவா, லேண்ட் போர்ட்டில் கனெக்ட் பண்ணால் ஃபீடு வாங்க கேமரா இருக்கும். ஓகே, நம்மளால் ஏன் இதை வந்து நெட்டு வந்து நான் கோபோர்ட் கூட கனெக்ஷன் பண்ணால் யூஸ் பண்ண முடியல, அதுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு சொல்யூஷன் இருக்கு. நான் வந்து சிசி பாக்ஸில் கனெக்ட் பண்ணுறேன். இதில் ஒய்ஃபை டவுன்லோட் இருக்குது. இந்த ஒய்ஃபை டவுன்லோட் இன்டர்நெட் வராது, ஆனால் அதில் கனெக்ட் பண்ணி தான் நான் கம்யூனிகேட் பண்ணுறேன். ஓகேவா, அதில் இன்டர்நெட் வராது. இப்போ என்னோடய கம்ப்யூட்டரை இது யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என் லேப்டாப்பில் என் டிவைஸில் இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது. அது எப்படி வராது ஐடியா இருக்குது. நான் தனியாக அதை ஒய்ஃபைல இதோட ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கேன். என்ன யூஸ் பண்ணிட்டு இப்படி இருந்துச்சுன்னா கோடு என்னால் ரன் பண்ண முடியாது. ஏன்னா கோட் வந்து ஐபி அட்ரஸ் கொடுக்கும்போது 2 நெட்வொர்க் காட்டும். இதோட நெட்வொர்க்கும் காட்டும்,
அது ஒய்ஃபை நெட்ஒர்க்கு கோட் ரன் ஆகும் டிசிபி கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா இதுதான் இன்டர்நெட் இருக்குது. ஸோ லேண்ட் போட்டு தான் ஃபஸ்ட் எடுக்கணும். புரியுதா? எனக்கு அந்த ரவுட்டரில் இருந்து ஒய்ஃபை இது வரணும். அது ஆக்சுவலாக பாக்ஸில் லேண்ட் போட்டுலாம் இருக்குது. கனெக்ஷன் கொடுத்தா ரவுட்டர் ஆகும், இன்டர்நெட் ஒர்க் ஆகும். கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் படிச்சிருக்கீங்களா? சிஎன் படிச்சிருக்கீங்க கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்? ஏதாவது ஐடியா வருதுன்னு சொல்லி நீங்கள் ரீசனாக படிச்சிருக்கீங்க. சரி அதை யோசிங்க சிஎன் உங்களுக்கு செகண்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட் இயர் வரும். சரி ஓகே, மேக்ஸன்ஸ் ஏ கொடுத்துருக்கேன். மேக்ஸன்ஸ் ஏன்ற ஒரு வெப்சைட். இது என்ன பண்ணலாம்னா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ யூஸ் பண்ணுறதுலாம் நான் என்கிட்ட இது எதுவும் இல்லை. நாளைக்கு நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து பண்ணி காட்டுறேன். இது வந்து எதுவுமே அனலைட் பண்ணணும். ஒரு சாம்பிள் டேட்டாவை ட்ரெயின் பண்ணணும்னு சொன்னோம்னா இங்கே பாருங்க, சாம்பிள் டேட்டாவை ட்ரெயின் பண்ணணும்னு சொன்னோம்னா அந்த மெத்தட் சாம்பிள் சாம்பிள் டேட்டாவை ட்ரெயின் பண்ணணும். சாம்பிள் டேட்டாவை எனக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வச்சு ஃபோட்டோ எடுத்து ட்ரெயின் பண்ணணும். எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க? நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன். இங்கே ஒரு 5 மெத்தட் சாம்பிளுக்கு ஃபோட்டோ எடுத்துட்டேன். இதுதான் போல்ட்டு, இது டெயில் பார்ட்டு, இது ஹெட் பார்ட்டு. எப்படி சொல்கிறது? அதுக்கு அனோட்டேஷன். அனோட்டேஷனாக என்னன்னா நீங்கள் வந்து அதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா கோட் ரன் பண்ணும்போது ஃபோட்டோஸில் ப்ளூ கலர் ஒரு பாக்ஸ் வந்துச்சா? அதுதான் அனோட்டேஷன் பாக்ஸ். ஓகே, இங்கே ஒரு இமேஜ் இங்கே இருக்கு. இப்போ இங்கே இருக்கா நான் சொல்கிறேன், இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபோட்டோ எடுத்துருவோம். எனக்கு இதுதான் போல்ட்டுன்ட்டு நான் இதை ட்ரெயின் பண்ண மாட்டேன். அப்படி என்ன பண்ணணும்னா இதை சுற்றி ஒரு பாக்ஸ் பண்ணணும். இது அனோட்டேஷன். இது டெய்லி பார்ட், இது ஹெட் பார்ட். பிக்சல் வச்சு லொக்கேஷன் தான் கண்டுபிடிப்போம். முதல்ல இந்த ஃபோட்டோவில் எனக்கு இதுதான் மெட்டல் ஷாங்க்ன்ட்டு மாடலுக்கு தெரிய வைக்கணும். இது வாட்டர் பாட்டில் அந்த மாடல் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் மாடல் பார்த்தோன்னே சொல்லணும். எப்படி சொல்லணும்? நாங்கள் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இதை சுற்றி போட்டு இது வந்துச்சுன்னா வாட்டர் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ நான் அனோட்டேட் பண்ணும்போது இதை சுற்றி ஒரு பாக்ஸ் கரெக்டாக போட்டு இது பேர் போட்டு அப்படின்னு நான் சொல்லிடுவேன். இந்த அனோட்டேட் பண்ண எல்லா சாம்பிள் டேட்டாவையும் நான் சென்ட் பண்ணுறேன். எதுக்கு? ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் மாடல், டீப் லேர்னிங் மாடல். அனோட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வெப்சைட் தான் மேக்ஸன்ஸ் ஏ. ஓகேவா? இதில் நீங்கள் எடுத்த ஃபுல் ஃபோட்டோஸ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும்ல, எல்லா டேட்டாஸையும் சென்ட் பண்ணிங்கன்னா நான் சென்ட் பண்ணி அதை காட்டுறேன். எந்த ஃபோட்டோஸ் அனுப்பினோடனே நீங்கள் அதை அனோட்டேட் பண்ணிக்கலாம். உங்கள் கர்சரை வச்சு அனோட்டேட் பண்ணிக்கலாம். அனோட்டேட் பண்ணிவிட்டு இதை சென்ட் பண்ணிங்கன்னா தான் மாடலுக்கு தெரியும் இந்த இருக்கிற ஃபோட்டோவில் எனக்கு இந்த ஏரியா மட்டும்தான் மெட்டல் ஷாங்கிங் போல்ட்டுன்னு தெரியும் மாடல். நீங்கள் அப்படியே எனக்கு என்ன தெரியாது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் மாடல் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி சாம்பிள் டேட்டா எடுக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதை அனோட்டேட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். வச்சு ஃபோட்டோ எடுத்தால் மட்டும் வந்துடாது, அனோட்டேட் பண்ணணும். ஓகேவா? அனோட்டேட் பண்ணி அதை நீங்கள் கொடுக்கும்போது அதை கற்றுக்கணும். ஸோ அனோட்டேட் பண்ணுறதுக்கு மேக்ஸன்ஸ் வே வந்து நல்லா இருக்கும் வெப்சைட் யூஸ் பண்ணுறேன். அனோட்டேட் பண்ணி காட்டுறேன். அனோட்டேட் பண்ணுறத இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பண்ணதை நம்ம வந்து ட்ரைனிங் டேட்டாவாக மாடலுக்கு சென்ட் பண்ணுறோம். மாடல் அந்த மாடலை பற்றி கோடிங் எல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ஃபுல்லாக இருந்தேன். ஓகேவா? மாடலுக்கு சென்ட் பண்ணுறோம். சென்ட் பண்ணதை நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். ட்ரெயின் பண்ணுறதே ரொம்ப ஆக்சுவலாக நம்ம டீப் லேர்னிங் வந்து ஜிபி தேவைப்படும் ட்ரெயின் பண்ணுறது, மாடல் ட்ரெயின் பண்ணுறது. ஸோ வந்து நம்ம கூகுள் கொலாபரா யூஸ் பண்ணுறோம். அதுதான் ஜிபி வந்து ஃப்ரீயாக கொடுப்போம். இது நீங்கள் அப்டேட் பண்ணுறது இது என்னென்ன அப்டேட் பண்ணணும்? அதை என்னென்னலாம் எவ்வளோ எடிட்ஸ் இருக்குது, இப்படி என்னென்ன அனலைட் பண்ணணும், என்னென்னலாம் அதை அனலைட் பண்ண முடியும். கோல்டு அனலைட் பண்ணணும் சொன்னால் வாட்டர் பாட்டில் அனலைட் பண்ணணும். என்ன ஆகுனா இது கோல்டு நம்ம அதுக்கு ஒரு இமேஜ் எடுத்து அதுக்கு ஒரு இமேஜ் இந்த கோல்டு எடுத்து ட்ராப் பண்ணி அதை காமிச்சோன்னா அது கேமராவுக்கு இந்த கோல்டு வச்சு அது கேமரா என்ன சொன்னால் கேமரா எடுத்துட்டு பாக்ஸ் போட்டு இது கோல்டுன்னு சொல்லிடுவோம். அது மாதிரி இந்த வாட்டர் பாட்டில் வச்சுட்டு கேமரா இங்கே வச்சுட்டு காமிச்சா இது வாட்டர் பாட்டில் சொல்லிடுவோம். எந்த வாட்டர் பாட்டில் தான் வாட்டர் பாட்டில்னு சொல்லிடுவோம். அது மாதிரி என்னென்னலாம் ஆக்சுவலாக சரி வேற எல்லாத்தையும் சொல்லலாம். எல்லா எல்லாமே நீங்கள் என்னென்னா சொல்கிறேன் பெரிய விஷயத்தை ஈஸி கவர் ஆச்சு ஈஸி. இப்போ இந்த பொருள் வந்து இங்கே நிற்கிது, இது அனலைட் பண்ணி அதை ஃபில் கொடுத்துருக்காரு. அது கேமரா அனலைட் பண்ணி மூவிங் ஆப்ஜெக்ட் என்ன மூவிங் ஆப்ஜெக்ட் என்ன சொன்னீங்களா? ஃபேனுன்றீங்க, லேப் பண்ணுறீங்க, எல்லாமே சொல்கிறீங்க. கண்டுபிடிக்கலாம். ஒரு மேன் வந்து உள்ளே வராது,
அவர் என்னென்ன பண்ணுறாரோ அவர் அனலைட் பண்ணி அவர் உள்ள என்ட்ரு வந்து கேமராவில் ரெக்கார்ட் ஆகும்போது விசிபிள் ஆகும்போது அவர் பேர் மார்க்ஸ் போடுறோம். அவர் என்னென்னலாம் பண்ணுறாருன்னு பண்ண பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா கேமரா அனலைட் பண்ணி கேமரா சிசிடிவி வச்சுட்டேன் கனெக்ட் பண்ணிட்டேன் வீட்டில் உள்ள அவங்க யார் வராங்க, என்ன பொருள் சொல்கிறாங்க, எங்கே நிற்கிறாங்க, அவங்க என்ன ட்ரெஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி என்னென்னலாம் பண்ண முடியும். ஆக்சுவலாக நம்ம போல்ட் அப்டேட் பண்ணாங்க. போல்ட் மூவிங் இருக்காங்க, போல்ட்னு காட்டுங்க. போல்ட் இப்படி நவுந்துக்கிட்டே இருக்கு. போல்ட் இப்படி நவுந்துக்கிட்டே இருக்கும்போது ஃபீல்டு எடுத்தாலும் அது போல்ட்டுன்னு காட்டும். இப்போ இது நம்ம ஆட்டோமேஷன் ஃபீல்டுக்கு மட்டும் இந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் மாடல் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதை நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. இப்போ கேரளாவெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மாதிரி இல்லை. அங்கே சிசிடிவி கேமராஸ் எப்படி இருக்குன்னா ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் மாடல் எனேபிள் ஆகிருக்கும். ஹெல்மெட் போடாமல் இருந்தால் கேமராவில் அதுவே ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணி ஹெல்மெட் இவங்க போடாமல் அதுதான் கேட்குறேன். அதை நீங்கள் சொல்லிக்கலாம்ல. இது அன்லைட் பண்ணலாம் நீங்கள் ஏசிங்க கேமராவில் பார்த்து கேஸ் போடுறாங்கல்ல. இப்போ எப்படி போடுறாங்க, அது எப்படி போடுறாங்க, மூவிங் அது கொண்டு வரேன். அந்த ஸ்டேட் ஃபுல்லாகவே இருக்குது. அதே மாதிரி நம்ம என்ன ஸ்பீடில் போகிறோன்றதும் எடுக்கலாம். அது விண்ட் டைரக்ஷன் வச்சு எடுக்கிறது அது வேறு. பட் இது வந்து நம்ம அன்டைட் பண்ணி எடுக்கிறது இதுன்றது. ஹெல்மெட் போடுறது, ஹெல்மெட் போடுறதுக்கானா ஃபோன் பேசிட்டு ஃபோன் நான் காதில் வச்சுருந்தப்போ கண்டுபிடிச்சேன். நாங்கள் கரெக்டாக பண்ணுற மாதிரி என்னன்னா சிவில் வச்சுருப்பாங்கல்ல ப்ரொடக்ஷன் ஏரியாவில் அவங்க வந்து சேஃப்டி மெஷர்ஸ் ஹெல்மெட்டு, ஷூஸு, க்ளவுஸ்லாம் போகணும்னா வேலை செய்யலாம். கரெக்டாக அதை போயிட்டு நீங்கள் வந்து இப்போ என்னன்னா நீ ஷூ போட்டுருக்கே இல்லையா, ஃபார்மல் வந்துருக்கு, நீ சாக்ஸ் போட்டு ஷூ போட்டுருக்காங்க க்ரீன் கலர் பண்ணிக்கும், ஷூ போடல செருப்பு போட்டுருக்காங்க வெள்ளை கலர் இருக்காங்க ரெட் கலர் பாக்ஸ் போட்டுருக்காங்க. அவங்க மூவிங்லேயே இருக்கலாம், மூவிங்லேயே இருக்கலாம், அவங்க ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. சிசிடிவி ஆல்ரெடி தனியாக ஆகிட்டே இருக்காங்க. அவங்க பவுண்டரி பாக்ஸ் போட்டுருக்காங்க. அது வந்து பவுண்டரி பாக்ஸ் கிளரில் போட்டால் அவங்க எங்கேயுமே போகணும்னு இருக்காங்க. க்ரீன் கலர் பண்ணிட்டு அவங்க போட்டுருக்காங்க, ஷூ போட்டுருக்காங்க. நீங்கள் ஒரு செல்ஃப் ப்ராஜெக்டாக எடுத்தும் பண்ணலாம். ஒரு வீடியோ வந்து நிறைய இருக்குது யூடியூப்பில். இப்போ ஒரு டிராஃபிக் சிக்னல் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி அன்டைட் பண்ணி இதெல்லாம் வந்துச்சுன்னா இவங்க ஹெல்மெட் போட்டு இவங்க ஹெல்மெட் போட்டுருந்தாங்கன்னா க்ரீன் சிக்னல் க்ரீன் பாக்ஸு இல்லைன்னா ரெட் பாக்ஸு, ஃபோன் காதில் வச்சுருந்தாங்கன்னா அன்டைட் பண்ணி போட்டிங்கன்னா ரெட் பாக்ஸு இல்லைன்னா க்ரீன் பாக்ஸு, சீட் பெல்ட் போட்டிருக்காங்கன்னா இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி அனலைட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாமா, அந்த மாதிரி ஏதாவது திங்கிங் உங்களுக்கு ஸோ நீங்கள் ஒரு டீப் லேர்னிங் ப்ராஜெக்டோ இல்லை எந்த ஒரு ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் மாடல் க்ரியேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு சாம்பிள் டேட்டா எடுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதுமாதிரி அனலைட் பண்ணுறது முக்கியம். அனலைட் பண்ண இமேஜில் ட்ரெயின் பண்ணுறோம். ட்ரெயின் பண்ணுறது எப்போ வச்சு ட்ரெயின் பண்ணோம் நாளைக்கு சொல்கிறோம். ட்ரெயின் பண்ணுறோம். ட்ரெயின் பண்ணதை அது ஒரு மாடலாக அப்படியே இருக்கும். ட்ரெயின் பண்ணால் இப்போ அது ஒரு உயிர் இல்லை எப்படி சொல்கிறது, இப்போதான் குழந்தைன்னு வச்சுக்கோம். அதுக்கு நான் இப்போ சொல்லிக் கொடுத்துருக்கேன். இதை பார்த்தா போர்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ இது ஒரு மாடல். இந்த மாடலுக்கு இப்போ இதை எடுத்து கொடுத்தோம்னா இது போர்டுன்னு சொல்லணும், இது காட்டினா போர்டுன்னு சொல்லணும். ஓகேவா? இதுதான் டீப் லேர்னிங் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன். டீப் லேர்னிங் இன்னொரு சம்திங் இடங்கள் பார்க்க சொன்னாங்க எல்லாமே என்னென்ன டீப் லேர்னிங் மானிட்டைஸ் பண்ணுறது எங்கள் சார் எனக்கு சொல்லுவாங்க. எனக்கு இது புதுசாக இருக்குது. அமெரிக்காவில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா அவர் போயிருந்தாங்க கோவிட் டைமில். அவன் இந்த இடத்துல என்ட்ரு அவங்க ஒரு கருத்து வரும்போது கேமராவில் பார்த்து அவன் எத்தனை பர்சன்டேஜ் நல்லா இருக்கான், அவன் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிப்பாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் நம்ம காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ்லேயே ஃபேஸை டிடெக்ட் பண்ணி ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு அவங்களோட மூட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி சாங்ஸ் கொடுக்குற மாதிரி அங்கே நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் இருக்காங்க சரிங்களா? அப்படியும் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. எனக்கு உண்மையிலே போன வாரம் தான் இந்த தெரியும். ஒரு ஃபேஸை டிடெக்ட் பண்ணி இவங்க தான் இந்த ஃபேஸ் நம்ம அனலைட் பண்ணிட்டா நீ உள்ள என்றா உன் பேர் எதுன்னு நான் சொல்ல வச்சுக்கலாம். ஆனால் உன் ஃபேஸ் இது உன் ஃபேஸோட ரியாக்ஷன்ஸ் வச்சு நீ நல்லா இருக்கியா, உன் ஃபீவர் இருக்காது ஃபீவர் இருக்காது அப்போ எந்த அளவுக்கு அனலைட் பண்ணி ட்ரெயின் உங்களுக்கு நிறைய பேர் டீப் லேர்னிங் மாடல் பண்ணோம். ஓகே, அது பண்ணுறதுக்காக நேச்சர் வச்சு அனலைஸ் பண்ணுறோம், மாடல் க்ரியேட் பண்ணுறோம், மாடல் ட்ரைன் பண்ணுறோம், டெஸ்ட் ஒரு ஹெல்த்தி டீப் லேர்னிங் மாடல் எப்படி இருக்கணும்னா ஒரு 100% ஆஃப் டேட்டா என்கிட்ட இருக்குன்னா அதில் 60% ஆஃப் டேட்டா வந்து 80% ஆஃப் டேட்டா வந்து ட்ரைனிங் டேட்டா வரும். படிச்சிருக்கீங்களா நீங்கள்? என்ன
தியரட்டிக்கலாக படிச்சுங்க, தியரட்டிக்கலாக படிச்சிருக்கீங்க, அதை நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணுறோம். ஒரு 100 இமேஜ் என்கிட்ட இருக்குன்னா ஒரு 80 இமேஜ் நான் ட்ரைனிங் ஏதாவது ஆன்லைன் பண்ணி அனுப்புவேன். மீதி இருக்குது 20 இமேஜில் அது கண்ணிலே காட்டாமல் நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போட்டுன்னா கண்டுபிடிக்கிறேன். ஓகே போடுங்க. சரி இதான் நோட்ஸில் எடுத்துகிட்டே இருக்கு. என்ன டைமு? 55. இதான் டீப் லேர்னிங் போது நான் வந்து ஒரு சில கோர்ஸ் சூப்பர்ஸ்லாம் காட்டுறேன். நீங்கள் இது போயிட்டு அதை அப்படியே விட்டுறாதீங்க. டீப் லேர்னிங் சர்ச் பண்ணுங்க, அதை என்னென்ன பண்ண முடியும்னு பாருங்க. படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ப்ராக்டிக்கலாக பண்ணிக்கோ. அப்போ தெரிஞ்சது எனக்கு சொல்லிக் கொடு. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு பேசிக் தெரியும். அதான் எனக்கு சொல்லிக் கொடுப்பேன். எதுவுமே தெரியாத ஒரு கேட்குறீங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது சொல்லுங்க. சரி ஆன்டேஷன் மட்டும் வந்து சார் ஆன்டேஷன்லாம் வராது. ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன்னா எப்படி மாடல் கிரியேட் பண்ணணும்னா அது வராது. ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் மாடல் கிரியேட் பண்ணலாம். கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்னு ஒன்று வரும், கேனுன்னு ஒன்று வரும், டீப் ஃபேக்குலாம் வரும். ஆனால் எப்படிலாம் நம்ம சொல்லுவாங்க அது இனிமேல் தான் வரும், அது இனிமேல் தான் வரும். கேனுன்னு ஒன்று இருக்குது, டீப் ஃபேக்னு ஒன்று இருக்குது, சிஎன்எல்லாம் இருக்குது. அதை பற்றி பிரின்சிபல்ஸ்லாம் சொல்லுவாங்க. எப்படி ப்ராக்டிக்கலாக நீங்கள் கிரியேட் பண்ணுறது யூஸ் பண்ணுறதுன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சர்ச் பண்ணுங்க, எல்லாமே சரி ஓகே. நான் ஒரு சில கோட்ஸ் காட்டுறேன். ஓகே இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நான் இங்கே ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஏரியா சொன்னேன்ல, ஃபீல்ட் ஆஃப் வியூ இங்கே பாருங்க, ஃபீல்ட் ஆஃப் வியூ சொன்னேன்ல, இந்த ஃபீல்ட் ஆஃப் வியூவில் நான் இது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கான், இது 2 டயகனல் இருக்கும். 2 டயகனல் யூஸ் பண்ணி இங்கே ஒரு டயகனல் போட்டிருக்கேன். இந்த டயகனலில் ஒரு 4 பாயிண்ட்ஸ் நானே எடுத்துருக்கேன், இங்கே ஒரு 4 பாயிண்ட்ஸ் நானே எடுத்துருக்கேன். பாயிண்ட்ஸ் ஒரு எத்தனை மாதம் வச்சுக்கலாம், ஒரு 4 பாயிண்ட்ஸ் எடுத்து அதுக்கு நான் வந்து 4 பாயிண்ட்ஸ் எடுத்து ரியல் வேர்ல்ட் பாயிண்ட்ஸ்ன்றது பிக்சல்ஸ், ரியல் வேர்ல்ட் பாயிண்ட்ஸ்னு போட்டிருக்கேன். இந்த 8 பாயிண்ட்ஸுமே பிக்சல்ஸ். பிக்சல்ஸில் அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் என்னென்ன ரெசல்யூஷன் இருக்குது. பிக்சல் கோஆர்டினேட்ஸ்ன்றது எவ்வளோ லென்த்து ஒரிஜினலாக இமேஜ்லேருந்து வர்றது. ஓகேவா? இங்கே வர இங்கே பாயிண்ட் இருக்குது, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கே வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் வருது, ஒரு மில்லிமீட்டர் வருமா, இங்கேருந்து ஒய் டைரக்ஷன் எவ்வளோ இருக்குது, ஒரு மில்லிமீட்டர் வருமா, ரியல் வேர்ல்ட் பாயிண்ட்ஸ். ஓகே இந்த பாயிண்ட் வந்து ரியல் வேர்ல்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபோட்டோ எடுத்துன்னா இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு பிக்சல் இருக்குமா, அந்த பிக்சல் வேல்யூ தான் பிக்சல் கோஆர்டினேட்ஸ். இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனில் இந்த பிக்சல்ஸ் வரும்போது இவ்வளோ தூரம் நகரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 8 செட் ஆஃப் டேட்டா கொடுத்துருக்கோம். அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி ஆட்டோமேஷன்ஸில் கோபஸ் வச்சு யூஸ் பண்ணுறோம். ஓகே இப்போ இந்த மாதிரி நிறைய பெட்டர் சயின்ஸ் வந்து அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பிக்சல் கோஆர்டினேட்டு, இந்த பாயிண்ட் எவ்வளோ லொக்கேஷன் இருக்குது எல்லாத்தையும் ஃபார்மோட மிக்ஸ் பண்ணி கொண்டு வரும். அதெல்லாம் இருக்குது. இந்த டைம் கம்மியாக இருக்குது, அதை நம்ம வீட்டுக்கு போய் பாருங்கள். ஓகேவா? இதுதான் மேப்பிங். ஒரு மெட்டல் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபோல்டர் இல்லை மேப்பிங். நெக்ஸ்ட்டு ஆங்கிள். இது ஆங்கிள் ஒன்றும் இல்லை, ஈஸி தான். 0 டிகிரி இதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸு 0 டிகிரின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 0 டிகிரிலேருந்து மெட்டல் ஸ்டாண்டோட ஹெட் எவ்வளோ தூரம் திரும்பி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேரக்ஷன்ஸை கொண்டு போயிடும். இந்த பக்கம் இவ்வளோ தூரம் திரும்பி இருந்துச்சுன்னா இவ்வளோ ஆங்கிள் திரும்பி இருக்கணும். 0 இங்கே இருக்கும், 0லேருந்து எவ்வளோ திரும்பி இருக்குன்னா இந்த திரும்பினதுக்கு நான் எவ்வளோ தூரம் ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறது தான் ஃபோல்டர். இதுதான் இமேஜ் கிராப் பண்ணுறது. சிவிக்கு யூஸ் பண்ணுவோம், ஈஸியாக தான் இருக்கும். CV2.imshow போட்டாலே வந்து CV2.imshow படிச்சிங்களா? நீங்கள் படிச்சிருக்கீங்க CV2. imshow யூஸ் பண்ணி தான் பண்ணுறது. ஓப்பன் செய்தி படிக்கலையா? ஆக்சுவலாக இவ்வளோதான். ஃபீடு வாங்கினதுக்கு சொல்லிட்டேன்னா ஃபீடு வாங்கினதை டீப் லேர்னிங் மாடல் அனுப்புகிறோம். டீப் லேர்னிங் இப்போ பார்த்தோன்னா லேட் ஆகும். டீப் லேர்னிங் நாளைக்கு பார்க்கலாம், அப்போ காட்டுறேன். டீப் லேர்னிங் அனுப்புகிறோம். டீப் லேர்னிங் வந்து பிக்சல் கோஆர்டினேட்ஸ் வரும். பிக்சல் கோஆர்டினேட்ஸை இப்போ நான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மேப்பிங்க்கு ஒரு ஃபோல்டர்
அந்த ஃபோல்டர் இருக்க ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எம்எம்மாக சேஞ்ச் ஆகும். எம்எம்மாக சேஞ்ச் ஆகுது. எம்எம் எப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது. ஓகேவா? அது சென்டர் பாயிண்ட் தான் நாங்கள் என்ன பார்த்தோம். சென்டர் பாயிண்ட்ல இந்த இடத்துல ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸில் இவ்வளோ நவரணும், ஒய் ஆக்சிஸில் இவ்வளோ நவருமா? இங்கே இவ்வளோ நவரும், இது இங்கே நவருறதுல இந்த பாயிண்ட்லேருந்து அதோட பர்டிகுலர் எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸையும் இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு வந்துடும். ஓகே, இந்த இடத்தோட எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜி ஆக்சிஸ், அந்த மீதி 3 ஆக்சிஸோட வேல்யூ எனக்கு தெரியும். நான் அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த இடத்துக்கு வரணும்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸு, இந்த ஒய் ஆக்சிஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாமா? அதை வச்சு இங்கே வந்துடலாம். இங்கே வந்ததுக்கப்புறம் பிக்கல் பேஷன் இருக்குது அதில். ஓகே, இதெல்லாம் பிரேக் பிஸ்னஸ். நான் வந்து ட்ரிப்பரில் ஏர் போட்டு நான் டைம் சிக்னலைஸ் பண்ணி ரன் பண்ணுவேன். எப்பவுமே இட்ஸ் ஓகே, நம்ம தான் நல்லா ஓகே. இன்னைக்கு கிளாஸ் ஏதாவது டவுட் இருக்கா? சரி, ஏதாவது டவுட் இருக்கா? டீப் லேர்னிங் டவுட்ஸ், ஏதாவது பேசிக் டவுட்ஸு, கோபோட் டவுட்ஸு, இல்லை டீப் லேர்னிங் பற்றி நான் இப்படி பார்த்துருக்கேன். பேசிக் மட்டும் தான் சொன்னேன். டீப் லேர்னிங் எப்படி ஒர்க் ஆகும் பேசிக்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு புரிஞ்சு. ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் இல்லை முன்னாடி பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் புரிஞ்சுக்கா? புரிஞ்சுக்கா? நாளைக்கு கோடிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அது ஃபுல்லாக இப்படிதான் நடக்குது. பிரின்சிபல்ஸ் தெரிஞ்சிச்சு. பின் பிக்கிங் டவுட் இருக்கா? லாஜிக்கில் டவுட் இருக்கு. ப்ளஸ் புரிஞ்சுது. சரி, டிவி பார்த்தீங்க? நான் சொன்னல அனலைஸ் பண்ணுறேன். இது வேற ஒரு ப்ராஜெக்ட் தெரியுதா? அவர் தூரத்தினோட போட்டு கிளாஸ் இமேஜ் ஷூ ஃபோன் எடுத்து வச்சு டீப் லேர்னிங் யூஸ் பண்ணால் சிஎம் யூஸ் பண்ணலாம். சரியா? எத்தனை பேர் இருந்தாலும் அவங்கள சுற்றி பவுண்டரி பாக்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு செய்கிற வேலை ஹியூமனாக இருந்தால் பவுண்டரி பாக்ஸ் போடணும். அதுக்கடுத்து அவங்க என்ன போட்டிருக்காங்க, ஷூ போட்டிருக்காங்களா அந்த இடத்துல ப்ரூஃபில் இருக்காங்க. எதனா ஒன்று போட்டிருந்தாலே இதுக்கு அடுத்து செட் அவங்க என்னன்னா எல்லாமே போட்டிருந்தா இதுவே போடலாம். நீ ஒரு ஆப்ஜெக்ட் அது வீடியோ எடுத்துக்கோங்க. ஒன்றை வந்து ஒரு பாக்ஸ் போட்டு காட்டு. அது எதுக்கு ஓப்பன் சீட் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் மாடல் தான் காட்டு. அது டீப் லேர்னிங். ஓகேவா? இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன்னா இந்த வீடியோ எடுக்கிறதுல நான் பின்னாடி வந்து பேக் எண்டில் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் மாடலோட இன்புட் கொடுத்துருந்தேன்னா நீ ஹியூமன் காட்டும். நாளைக்கு நாளைக்கு கிளாஸ்ல உங்களே காமிக்கிறேன். கேமரால எப்படி காமிச்சா அது உங்களை சுற்றி பவுண்டரி பாக்ஸ் பண்ணும். ஓகேவா? ஆக்சுவலாக இது நிறைய கேஸ் யூஸ் ஆகும். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் ஏரியாக்காக ஸ்டார்ட் பண்ணோம். ப்ரொடக்ஷன் ஏரியா ஷூ போட்டு தான் உள்ளே போகிறாங்க. அதை ரைட் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணி இப்படி சிவில் சிலோபியஸ் அனுப்பலாம். சரி, யாருமே நோட்ஸ் எடுக்கிறீங்க சொன்ன ஞாபகம் இருக்குங்க. வீட்டில் போய் எங்களுக்காக இருக்க எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? வந்துட்டு சும்மா போகாதீங்க. ஏன்னா டவுட் இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டு